பசி என்னை படைத்தது, உணவு என்னை வளர்த்தது. என் தந்தையின் உணர்வே திருநூறு வெள்ளை நிறம். எப்படி கடந்து போனாங்க. என் தந்தையின் உணர்வே வெள்ளை நிறம் விந்து. என் தாயின் உணர்வே கருப்பு நிறம், தாயினுடைய கருவறை. இந்த இரண்டு உணர்வு துணையோட நிகழ்ச்சியை துவங்குகின்றேன். இது ஷார்ட் வீடியோவில் கொஞ்சம் பெரிய வீடியோ. நான் ரொம்ப நாளாச்சு எல்லாம் ஷார்ட்டாக போட்டுங்கிறேன். ரொம்ப கொஞ்சம் கடந்து உள்ள இன்றைக்கி பேசுவோம். புரியுதுங்களா? என் தந்தையும் என் தாய் உணர்வு, இரண்டு உணர்வுகளை என்னுடைய உடல் முழுவதும் இயங்குகிறது. அந்த உணர்வை தான் உங்களுக்கு நான் காட்டுகிறேன். என்னைக்காவது என்னுடைய வீடியோவில் லைஃப்பில் குரு காலில் விழுங்கன்னு ஒரு நாளும் நான் சொல்ல மாட்டேன். உலகத்தில் யார் காலிலையும் நான் விழமாட்டேன். என் காலிலையும் யாரும் விழக்கூடாது. புரியுதுங்களா? புரிஞ்சுக்குங்க. குரு 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 குரு. புரியுதுங்களா? குருகிட்ட போனால் அறிவு விளக்குவேன். குருவினிடம் போனால் அறிவு வளரும். எப்படி வளரும்? தவம் செய்தால் அறிவு வளரும். ஆனால் உணர்வுகிட்ட போனால் உண்மையிடம் செல்லலாம். தவம் கிடையாது, ஓய்வு எடுக்கலாம். மூன்றா பிரித்து சொல்கிறேன், புரிஞ்சுங்க. குரு, அறிவு, தவம். உணர்வு, உண்மை, ஓய்வு. புரியுதுங்களா? உலகத்தில் 800 கோடி பேர் இருக்கார்கள். 800 கோடி பேரும் தவம் செய்தார்களா? சிந்திக்க இந்த பிரபஞ்சகம் பார்த்தீங்களா? எல்லாரும் ஏதோ பார்ப்பீங்க. உங்களுடைய தவம் மனிதரிடம், குருவினிடம் அறிந்த தவத்தை தவம் செய்யாமல் உயிர் வாழ முடியும். ஓய்வெடுக்காமல் உயிர் வாழ்ந்துருவீங்களா? அப்போது உங்களுடைய தவம் என்பது டெம்பரவரி. எவ்வளோ பேர் தவன்றதே அறியாத வாழ்ந்துங்கிறாங்க. ஆனால் ஓய்வு எடுக்காமல் இருக்காங்களா? ஓய்வு என்பது என்ன? இந்த உடலையே தவம் செய்கிறது. ஆனால் உங்களுக்கு புரியறதுக்காக நான் தவம் சொல்கிறேன். அது தவம் கிடையாது, ஓய்வு. அதுதான் உறக்கம். புரியுதுங்களா? ஏதா ஒரு உடலில் வலி வருது, பயங்கர தலைவலி வச்சுக்கோங்க. ஏதாவது தவம் செஞ்சு அந்த தலைவலி எடுத்துருங்களா பார்க்கலாம். நீங்கள் உங்கள் தவத்துக்கு பவர் இருக்குதுன்னா நீங்கள் எப்படிங்க ஐயா சொல்கிறீங்க? 23 வருஷமாக தவம் பண்ண ஒரு தலைவலியாக மாறி நீங்களே. அது தூங்கும் பொழுது உறக்கத்தில் குணமடையுது. அப்போதான் என்னுடைய உணர்வு விளக்கியது. எது உண்மை புரிகிறதா? பிறரிடம் அறிந்ததெல்லாம் முழுமை இல்லை, பிறரிடம் அறியாததே முழுமை. நான் மட்டுமே உன்னை வாழ வைப்பேன். கடந்து சிந்திக்கணுங்க. இப்படி ஒன்று எதிர்பார்க்கல இல்லை நீங்கள் உலகத்தில். இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுது பார்த்தீங்களா? உங்களுடைய உணர்வு என்பது எப்பொழுதும் உங்களை வாழ வைக்கும். ஆனால் இந்த வீடியோ பார்க்க மாட்டேங்க நிறைய பேர், அதுவும் தெரியும். ஆனால் அதற்காக இந்த பிரபஞ்சகம் உணர்வு என்பது உங்களை வாழ வைத்தே தீரும். இது இன்று சிம்பிளாக போய்ங்குது. 100 வருஷம் கழிச்சு உங்களுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் அத்தனை பேரும் இதற்குள் வருவார்கள். அன்னைக்கு நீங்கள் வாடுங்காலத்திலே பார்க்க தானே போகிறீங்க. தப்பு பண்ணிட்டேன். பசித்தர் மூலிய மகேந்திரன் என்பவன், பசி உணவு மகேந்திரன் என்பவன் என்றோ பாடம் எடுத்தான். ஆனால் அவன் என்னையோ புரிஞ்சிக்கினா. நாங்கள் 50 வருஷம் கழித்து புரிஞ்சிக்கிறோங்க. நாங்கள் 30 வருஷம் கழித்து புரிஞ்சுக்கணுங்க. இன்றைக்கி தாங்க உணர்றோம் எடுத்த பாடத்தில் இருக்கும் உண்மை. புரியுறதில்ல? இந்த வீடியோக்கள் கொஞ்சமாக வரும். 2 சேனல் வச்சுங்கிறேன். மூலிகை மகேந்திரன் என்ற ஒரு சேனல், மண் திருவிழா, மண் குளியல். இதில் பாருங்கள். ஷார்ட் வீடியோ நிறைய போடுவேன். இந்த வீடியோ கம்மியாக தான் போடுவேன். ரொம்ப நேரமும் பேச மாட்டேன், சிம்பிளாக பேசுகிறேன். புரியுதுங்களா? படிப்படியாக உங்களுடைய உடலில் நீங்கள் செக் பண்ணுங்கள். உங்களுடைய உணர்வு பிரகாரம் நடந்து பாருங்கள். உங்களுடைய அறிவுபூர்வமாக நடந்து பாருங்கள். லாஸ்ட்டில் உணர்வே ஜெயிக்கும். அறிவுபூர்வமாக இந்த மூச்சை இந்த மூக்கில் இழுத்து அறிவுபூர்வமாக எவ்வளோ நேரம் செய்வீங்க? லாஸ்ட்டாக இயல்புக்கு நீங்கள் வர வேண்டும்.
இயல்புக்கு வரும்போது உங்களுடைய சுவாசத்தை நீங்கள் எண்ணக்கூட முடியாது. அது எவ்வளோ நிதானமாக போகுதுன்னு கூட தெரியாது. ஆனால் அதை யாரிடமும் நீங்கள் அறியவில்லை. அதுவே உங்களை நலமோடு வாழ வைக்கும். நன்றி, மகிழ்ச்சி. பசி உணவு மகேந்திரன். நன்றி, மகிழ்ச்சி. மகிழ்ச்சியாக வாழுங்கள். உங்களை வாழ வைப்பதற்காக, உங்கள் குடும்பத்தையும் வாழ வைப்பதற்காக, வாழ வைத்து கொண்டிருப்பது உண்மை. அதுவே உண்மை மார்க்கம். அதுதான் பசி உணவு மார்க்கம். புரியுங்களா? வானமும் பூமியும் உங்களை வாழ வைக்கும் நலமோடு. நன்றி, மகிழ்ச்சி.